ஐ பரி எவ்ரிதிங் அனிமில குறிப்பா எபிசோட் 9ல நம்ம ஹீரோ இருக்க கண்ட்ரி, அதாவது நோர் இருக்க கண்ட்ரியை அந்த கண்ட்ரியை அழிக்கிறதுக்காக பக்கத்து நாட்டு எம்பரர் படையை திரட்டி வந்திருப்பான். வர்ற வழியிலேயே நோர் கூட பிரின்சஸ் இருக்கிறத பைனர்கோல் வழியா பாத்துருவான். இந்த பக்கத்து நாட்டு எம்பரர் அங்கிருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நோர் கூட இருந்தவ டிவைன் ஷீல்ட் யூஸ் பண்ணி தடுத்துட்டு இருப்பா. நோரும் கொஞ்ச நேரம் நான் தடுக்கிறேன், உங்களால எஸ்கேப் ஆக கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு சொல்றான். அந்த பிரின்சஸ் அந்த இடத்துக்கு உங்களுக்கு சீக்கிரமா அனுப்புறதுக்காக நான் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவா. அவளோட மேஜிக் பவர் இம்பாக்ட்னால எனிமி பிளேஸுக்கு நம்ம நோர் என்ட்ரி ஆயிடுறான். அங்க போனவன் சும்மா இல்ல 10,000 சோல்ஜர் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அவன் கையில் இருக்க சோட சுத்தும் போது அங்க இருந்த எனிமி சோட எல்லாமே பறந்து போயிடும். அங்க இருக்க எல்லாருமே இங்க என்ன நடக்குதுன்னு பாப்பாங்க. இவன் அந்த எனிமி எம்பரர் எங்க இருக்காரோ அந்த பிளேஸ்ல போய் லேண்ட் ஆவான். அதை பார்த்த இவன் யாரா அவன் இவ்வளவு வேகமா வந்திருக்கான்னு பாக்குறான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே இவன் எப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு சீக்கிரமா வந்தான்னு பாக்குறான். இவன் மறுபடியும் அங்க கீழே எல்லா பொருளையுமே டெஸ்ட்ராய் பண்றான். அதை பார்த்து அந்த கிங்கும் பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒவ்வொரு டைமும் அந்த பொருளை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்து போவான் பார்த்துட்டு. அதை பார்த்து அந்த எனிமி எம்பரருக்கு அள்ளு விட்டுரும். கடைசி அந்த கேனனும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வருவான் பாருங்க மேல. அவன் கையில வச்சு இந்த சோட கீழே கொத்துன உடனே இந்த சோடான்னு பார்ப்பான் அந்த கிங்கு. அந்த சோட பார்த்தோன்னே அவன் பயத்தில் நடுங்குறான். இது பக்கத்துல அந்த கிங்கோடதாச்சு. இந்த சோடா அவனுக்காக ஸ்பெஷலா கிரியேட் பண்ணது. இந்த சோடா எந்த ஒரு யூனாலையும் ஒரு கையில தூக்க முடியாதுன்னு சொல்லுவான். அந்த டைம் சோடத்துக்கு கழுத்துல வச்சேன்னு அவன் பயத்துல ஒண்ணுக்கே போயிடுறான். அவனும் கீழே இருந்த கிரீடத்தை தூக்கிட்டு தலையில வச்சுட்டு காலை விட்டா போதுண்டா சாமின்னு கதறிட்டு ஓடுவான்.